வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எம்பி எம்எல்ஏக்கும் நடுவில் கடும் வாக்குவாதம். நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், திமுகவை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சியோ பிஜேபியோ தேவையில்லை, அவர்களே வீழ்வார்கள் போல இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி நம்ம பேசாமல் இருக்க முடியும்? ஒரு அரசு விழாவில் எம்பி எம்எல்ஏ 2 பேர் வராங்க. வரும்போதே சண்டையோடு வராங்க. ஏன் என் ஃபோட்டோவை முன்னாடி போடலன்னு சண்டையோடு வராங்க. வந்ததுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பயனாளிகளுக்கு அந்த திட்டத்தினுடைய பலனை கொடுக்கும்போது ஒருத்தர் பிடுங்குறாரு. அதை பிடுங்க விடாமல் இன்னொருத்தர் பிடுங்கி அதை கொடுக்குறாரு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரவனா என்ன நிலைமை வரும்? இது எதுவுமே தெரியாது, நேருக்கு நேர் சண்டை போடுறாங்களே. அப்போ திமுகவுடைய, அதாவது இதை பார்த்தா சிஎம் நம்மளை தொலைச்சிருவாருங்கிற பயம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? தொடர்ந்து நம்ம ஜெயலலிதாமாவை தான் மேற்கோள் காட்டுறோம். ஜெயலலிதாமா அவர்கள் இருக்கும்போது ஏடி அதிமுகவில் ஜெயலலிதாமா இருக்கும்போது இது மாதிரி பண்ணிட முடியுமா? அதிமுகவில் வந்து மண்டல கூட்டம் நடக்கும்போது அடிதடிக்கும் போது நம்ம நியூஸ் போடுறோம், அதிமுக வலிமை இழந்துட்டு வருதுங்க, கோஷ்டி பூசல் பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இதையும் நம்ம பேசியே ஆக வேண்டும் இல்லையா? இப்போ தொலைக்காட்சியில் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருச்சே, இது எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்க? இதே அதிமுக நடந்திருந்தால் இப்போ எல்லா தொலைக்காட்சியும் பெருசாக பண்ணி உடைந்தது கிடைந்ததுன்னு போட்டு மாவட்டமே முடிஞ்சு போச்சுன்னெலாம் போட்டிருப்பீங்களே, இதற்கு என்ன பதில்? இன்றைக்கி தேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மகராஜன் எம்எல்ஏவுக்கும் நேருக்கு நேர் இந்த வாக்குவாதம் நடக்குது. இது ஒரு தடவை இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எப்பயுமே புகஞ்சிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா இவர் என்ன சொல்கிறாரு, தங்க தமிழ்ச்செல்வன் எம்பிங்கிற முறையில் புரோட்டோகால் பிரகாரம் நான் தானே என் ஃபோட்டோவை ஏன் போடலை, எம்எல்ஏ தான் நலத்திட்ட உதவிகளை கொண்டு வரணுண்டு. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலம் காக்கும் அரசு, வரக்கூடியவர்களை நீங்கள் ரொம்ப பண்பாக பார்த்துக்கணும், உங்கள் வீட்டில் எப்படி பெரியவங்க வந்தால் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்கார். கட்சிக்காரங்களே அதை மதிக்கலை அப்படின்னா எப்படி மற்றவர்கள் மதிப்பாங்க? நீ யாருக்கு அட்வைஸ் சொல்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு. சிஎம் அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆனால் வரக்கூடிய விஷயம், இன்றைக்கி ஒரே நாளில் சிஎம் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுக்க 10,000 இடங்களில் மருத்துவ முகாம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த சண்டை தான் பெருசாக பேசப்படும். நீங்கள் ஒரு விஷயம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுறதுனா இது ஓடி போயிட்டாங்க, குழந்தையை கடத்திட்டாங்க, அப்படி இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வெகுஜன மக்களை வேகமாக போய் சென்றடையும், நல்ல விஷயத்தை விட. அப்போ இந்த விஷயம் முதல்வர் இன்றைக்கி இதை துவக்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த துவக்கு விழாவிலே ஒரு பஞ்சாயத்து. அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி, நம்ம விழுப்புரம் எம்பி, அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் சிவி சண்முகம் மேலே கேஸ் போட்டு, உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்தில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தக்கூடாது, உயிருடன் இருக்கும் தலைவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்ற ஆர்டர் இருக்குங்கிற வார்த்தையை அவர் பிடிக்கிறார். இப்போ அதுக்கே 7.5 அதை நீங்கள் தடை யானை மேலே பெற போயிருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது சொந்த கட்சிக்காரங்களே இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தால், அது எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணால், அப்போ இது எங்கே போயிட்டுருக்கு திமுக? ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம், புஷ்பராஜ் அவர்களுக்கும் நம்ம பொன்முடி அவர்களுக்கும் நேரடியான தகராறு. புஷ்பராஜ் என்னென்னா பொன்முடி வேலை செய்ய மாட்டார், பொன்முடி என்னென்னா புஷ்பராஜ் ஆதரவாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. விழுப்புரத்தில் இப்போ மெல்ல 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 அதிமுக வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேய்வாகிட்டு இருக்கும்போது இது வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்க தமிழ்ச்செல்வனும் மகராஜன் வரக்கூடிய தேர்தலில் 2 பேரும் இப்படி இணைஞ்சி வேலை பார்ப்பாங்க. யாரோ ஒரு ஆதரவாளருக்கு தான் சீட் கொடுப்பாங்க, அப்படி தானேங்க? இப்போ 2 பேர் இப்படி சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் வேலையே பார்க்க மாட்டார், இல்லைன்னா கவுத்துடுவார். இதான் நடக்க போகுது. தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகலேருந்து வந்தவர், கிரவுண்டை தெரிஞ்சவர், அதிமுக நிறைய பேர் அவருக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களை இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வேலை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, மகராஜனுக்கு லோக்கல் திமுக. அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த 2 பேர் ஒன்றிணைந்து பணியாற்றினா தான் ஜெயிக்க முடியும். இப்போ முதல்வர் ஓபிஎஸ்ஸை கொண்டு வராரு, அப்படி கொண்டு என்னென்னமோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பெண் நிறுவனம் ஏகப்பட்ட ஃபார்முலா. இப்போ பிரேமலதா அவர்களை கொண்டு வரலாமா, ஓபிஎஸ்ஸை கொண்டு வரலாமான்னு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய ஓட்டை கொண்டு வரது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்க ஓட்டு போகுது. எப்பயுமே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், பொழுது விடிஞ்சு எழுந்தால் போதும், நம்ம ஆட்கள் என்ன பிரச்சனையை கொண்டு வரோன்னு எனக்கு கவலையாக இருக்குது சொன்னார். உண்மையாகிட்டு இருக்கா? ஓசு பஸ்ஸுன்னு பேசுகிற ஒரு அமைச்சர். இந்த பக்கம் பார்த்தா துரைமுருகன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு நந்தகுமாருக்கும் சண்டை. ஒரு திமுக பேச்சாளர் நம்ம துரைமுருகன் எவ்வளோ சம்பாதிச்சார், அவங்க பையன் கதிரானந்த் எவ்வளோ சம்பாதிச்சான்னு வீடியோவே போடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மாவட்ட செயலாளர், தேமுதிகவில் அந்த மேயர் தினேஷ், இன்னொருத்தர்
அமைச்சர் 3 பேருக்கு சண்டை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து மேயர் மகேஷ்குமாருக்கும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனுக்கும் சண்டை. உங்களுக்கு சொல்லவே வேணாம், நெல்லையில் ஃபுல்லாக அவ்வளோ சண்டை சண்டை சண்டை. மைதீன் கான் ஆகட்டும், இவர் நம்ம பேர் இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு கோஷ்டி, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் கோஷ்டி, அது ஒரு பெரிய சண்டை. தஞ்சாவூரில் இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த எம்பி அண்ணாதுரை அவருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. தருமபுரியில் சொல்லவே வேணாம், ஒரு மாவட்ட செயலாளராக ஒருத்தர் போடுறாரு, அவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டி ஒரு ஆடியோ போடுறாரு. தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மண்டல தலைவர்கள் தூத்துக்குடி இதில் மதுரையில் அவ்வளோ பெரிய ஊழல். இன்றைக்கி வரைக்கும் 12 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலரோட கணவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் கவுன்சிலரோட அடாவடி தாங்க முடியல. ஒவ்வொரு ஏரியாரையும் கவுன்சிலர்கள் அவர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் அதாவது திமுகவுடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கிற ஒரு நேரத்தில் திமுகவுடைய கட்டமைப்பில் பழுதுபட்டு இருக்கிறதே, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கே போய் கொடுத்தா சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் சேகர் பாபுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 எம்எல்ஏக்களுக்கு சண்டை, மேயருக்கும் சேகர் பாபுக்கும் சண்டை, சேகர் பாபுக்கும் மாசுவுக்கும் பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டி சேகருக்கும் பிரச்சனை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் அன்பரசன் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சுந்தருக்கும் சண்டை, அமைச்சருக்கும் சுந்தருக்கும் சண்டை. இங்கே பக்கத்தில் இந்த முப்பெரும் விழா நடக்கும்போது பேனர் வைக்கிறதுல சண்டை போட்டு முதலமைச்சர் வீடு வரைக்கும் வந்து பஞ்சாயத்து வருது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஏன் வருது? ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தினந்தோறும் அறிவாலயம் வருவார், அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுவார், பிரச்சனையை சமாளிக்க ஒரு டீம் இருந்தது. இன்றைக்கி டீமே இல்லை. என்ன டீம் இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. ஆர்ட் பிரமுகர் ஆர்ட் அந்த பிரமுகர் இருக்கார், அவர் தான் பஞ்சாயத்து பண்ணுவார். சமீபத்தில் திருவள்ளூர் நடந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணி கல்லா கட்டியாச்சு, பிரச்சனையை தீர்க்கலை. இன்னொரு தடவை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பூந்தமல்லிக்கு போகிறார், அங்கே ஒரு பிரச்சனை வருது, அதை தீர்க்கிறதுக்கு அவர்கிட்டே கொடுக்குறாங்க. இப்போ தலைமைக்கே தெரியல ஒரு பெரிய கட்டிங் வாங்குறாருன்னு. இதை வச்சே வீடு வாசல்லாம் திருவள்ளூர் ஒரு டிஸ்ட்ரிக்டை போட்டு வீடு வாசல்லாம் வாங்கிட்டாருங்கிற புகார் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. 1 to 1 ஸ்டாலின் சொல்கிறீங்க. அந்த ஸ்டாலின் உள்ளே போன உடனே மொத்தம் 25 பேர் போகிறாங்க. 25 பேருக்கு வந்து 1 நிமிஷம் கூட டைம் கொடுக்க முடியல. மொத்தமாக எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் தான் டைமு. ஏன்னா அதுக்குள்ளே 1 hour முடிஞ்சிருது. கரெக்டுங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா யார் மேலே புகார் சொல்கிறான்னு இவங்க நினச்சிட்டு போகிறாங்களோ அவங்களே அங்கே உட்காந்துருக்காங்க. சொல்லுப்பா ஏதாவது புகாருன்னு சிஎம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரையும் போய்கிட்டு 1 to 1 கொடுக்கணுங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணிங்கன்னா மாவட்ட செயலாளர் அமைச்சர் யார் மேலே குறை சொல்லுவார்? சரி, புகார் பெட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் போடலான்னு பார்த்தா அந்த புகார் பெட்டியை உடச்சி பார்க்குறதே அந்த ஆர்ட் பிரமுகர் தானோ. அவர்கிட்டே சொன்னால் எப்படி அவர் புகார் போடுவீங்க? அப்போ முதல்வருக்கு எதுவுமே தெரியல அவங்க சொல்ல முடியல. என்ன பண்ணுவீங்க? உள்ளே போகும்போதே முதல்வர்கிட்ட வந்து நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுங்கப்பா, வேறு என்ன பேசுகிறீங்க? சரி, கூட்டணி கட்சியாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா முதல்வர் ஹெல்த்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, எதுவும் அபசகுனமாக எதுவும் பேசிடாதீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், சூப்பராக ஜெயிக்கிறோம், நல்லா போயிட்டுருக்கு, இப்படி பேசுங்க அப்படின்னா இங்கே போகிறவங்களாம் என்ன பேசுவாங்க? சூப்பராக இருக்குது முதல்வரே, நம்ம தான் அடுத்து சிஎம். இப்போ சண்முகம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஹெல்த்து இப்போ தான் வந்திருக்காருங்க, மனிதாபனம் இருக்கிற என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க நல்லா இருக்குதுங்க. அப்போ ஒரு அதிகாரிகள் சேர்ந்து இன்றைக்கி முதல்வரை இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவுடைய அறிவாலயத்தில் இருந்து கொண்டு சில பேர் வந்து பரவலாக திமுகவையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வாரிசுக்கு வேண்டிப்பட்டவங்க அவங்க ஒரு பேர் தொல்லை, இப்படி எல்லா இடத்துலையும் சிக்கி சின்ன பின்னமாகுதுல. அந்த மாதிரி தான் கலைஞர் அவர்கள் 13 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக கட்சியை எந்த அளவுக்கு நடத்தினாருங்கிறது ஊரறியும். அப்படி ஒரு கட்சி இன்றைக்கி ஒரு தேர்தலில் தோத்தா போதும், அடுத்த தேர்தலில் திமுக வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதிமுக துண்டா போயிருங்கிற நிலைமைக்கு வந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுகவில் எவ்வளோ பேர் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இவர் திருச்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசிய விதம், திருச்சி சிவா தேவையாது, காமராஜரை பற்றி பேசலாமா? இதுவே வேற ஆள் பேசியிருந்தால், அதாவது என்னென்னா இப்போ கூட்டணி கட்சி காங்கிரஸ்காரர்களுக்கு உணர்வு இல்லை, 2-3 பேர் தான் பேசினாங்க, பல பேர் பேசுகிறதே இல்லை. ஏன்னா செல்வ பெருந்தையை வந்து காங்கிரஸ் தலைவராக வச்சுருந்தா அவருக்கு என்ன தெரியும் காங்கிரஸுடைய கொள்கை? அவர் யார்? முதல்ல ஒரு வியாபாரி, அவ்வளோதான். அவரை தூக்கி நீங்கள் தலைவராக போட்டால் இப்படி தான் இருக்கும், வேறு என்ன பண்ண முடியும்? சொல்கிறதுக்கே வருத்தமாகுது. செல்வ பெருந்தையை பற்றி நம்ம எவ்வளோ நினச்சோம், ஏன்னாங்க அது மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறாரு, ஒன்றுமே புரியலையே. காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு இருந்த வாயில் ஸ்டாலின் அவர்கள் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் முக்கியம், அங்கே வரக்கூடிய பணம் முக்கியம், அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. ஆமாங்க, 5 கட்சி மாறி வந்தவருக்கு உடனே நீங்கள் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேட்டால் நான் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ண காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது.
ராகுல் காந்திக்கு எப்பயுமே இந்த சாஃப்ட் கார்னர் உண்டு இவங்க மத்தியில், அதனால் அவர் கொடுத்துருக்காரு. இதை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல. ஏற்கனவே இருந்த ஒரு மோசம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்த ஒரு மோசம். 10 பேர் வச்சுட்டு இருக்க பிஜேபி எவ்வளோ வேகமாக நடக்குது, காங்கிரஸ் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய நிலைமை வந்துருச்சா இல்லையா? இதற்கு காரணம் யார்? அதாவது மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி முதல்வர் வந்து சாட்டையை சுழட்டியும் ஆக வேண்டும். இல்லைன்னா இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது எவ்வளவு சிந்திச்சு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு இதை பண்ணுறாங்க. என்னது, ஒரு முகாம் ஓப்பன் பண்ணுறாங்க. மக்கள் நலனை காப்போன்னு ஒரு முகாம் நடத்திட்டு இருக்கும்போது இது இன்றைக்கி பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட இது பெரிய லெவலில் ஆகாமல் இது ஆகும்போது இது எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்? இன்றைக்கி அந்த விஷயம் 2 பேரும் சண்டை போடுறது இன்றைக்கி பொது வழியில் வந்து பெரிய அளவுக்கு வீடியோ பரவுது. முதல்வர் இனியாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், நடவடிக்கை எடுப்பது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை, பல டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இருக்குது. எங்கே போய் கொண்டு இருக்கிறது திமுகன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம திமுகவை பற்றி டேமேஜ் பண்ணி பேசும்போது நிறைய பேர் கூட என்னங்க நீங்கள் திமுகவை திட்டுறீங்கம்பாங்க. நம்ம திட்டலிங்க பாருங்கள், நேரடியாக நடக்குதுங்க. இந்த சம்பவம் வேறு கட்சியில் நடந்ததா என்ன மாதிரி அங்கே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு மட்டும்தான் கேட்குறோம். முதல்வர் சாட்டையை சுழற்ற வேண்டுமா இல்லையா? திமுக நல்லா இருக்குன்னு தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி திமுக இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். காலையில் திமுக முதலிடத்தில் இருக்குது, நல்லா தான் மூவ் பண்ணுறது, திமுக ஆதரவாக தான் பேசுகிறோம். திமுக நல்லது பண்ணால் நல்லது பண்ணுங்கிறோம், தப்பு பண்ணால் தப்பு பண்ணுங்கிறோம், தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படியே போனால் திமுகவை அழிப்பது வேறு யாரும் வேணால் திமுககாரங்களை அழிச்சிருவாங்க. திமுக நிர்வாகிகள் கொதிப்போடு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதிமுககாரங்களும் பிஜேபிக்காரங்களும் தான் டெண்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. திமுக நிம்மதியாக இருக்காங்களான்னு கேளுங்க. பிஜேபிக்காரங்க நிம்மதியாக இருக்காங்க சார் டெண்டர்லாம் வாங்கிட்டு. திமுக நிர்வாகிகள் அவ்வளோ மன உளைச்சல் இருக்காங்க. செலவு பண்ணுங்கன்ட்டு அந்த பக்கம் எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி திமுக தொண்டர்கள் சகிச்சிட்டு இருப்பாங்க? இன்றைக்கி உண்மையான திமுக தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணர்வு தெரியுங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது திமுக தொண்டர்கள் இருக்காங்களா, உண்மையான நிர்வாகிகள், அவங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணுறாங்க திமுக நம்ம சொல்கிறது இருக்குல்ல, அந்த வருத்தம் தெரியும். ஆனால் இங்கே இருக்க புதுசாக வந்திருக்காங்கல்ல, திமுக பதவி மட்டும் வாங்கினா போது 200 ரூபா கொடுத்தா கமெண்ட் போடுறாங்க, அவங்களுக்கு இது தெரியாது. திமுகவினர் இது உணர வேண்டும். மோடி சொல்கிற திராவிட இயக்கங்கள் வழிவிழப்பது நாட்டுக்கு நல்லது, அந்த விஷயத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.